இந்த வீடியோ என் தனிப்பட்ட அனுபவம் மட்டுமே, நிதி மெக்கானிக் ஆலோசனை அல்ல. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா கார் கேர். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஜிபிஎஸ் பற்றி பார்க்க போறோம். கார் ஜிபிஎஸ், அதாவது ஓபிடின்னு இருக்கு பாத்தீங்களா, ஓபிடி ஜிபிஎஸ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்கன்னா, ஓபிடி 2 ஜிபிஎஸ் அப்படின்றது, அதை பற்றி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதனுடைய பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன, இதை பயன்படுத்தினதுனால காருக்கு பாதுகாப்பு கொடுக்குன்னு வந்துட்டு பயன்படுத்தினாரு. கடைசீட்ல பாத்தீங்கன்னா இதுவே அந்த காரை வந்து சாப்பிட்டுச்சு. என்னப்பா சொல்ற, ஐயோ இதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை தான் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்ல போறேன். நீங்க ஓபிடி ஜிபிஎஸ்க்கு போலாமா, இல்லை நார்மல் இந்த மாதிரி ஒயர்லெஸ் ஜிபிஎஸ்க்கு போலாமா, இதனுடைய பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன, ஓபிடி 2 பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ ஒரு காருக்கு ஜிபிஎஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நீங்க வீட்டுக்குள்ள பார்க் பண்ணாலும் சரி, ஸோ நீங்க வந்துட்டு உங்களுக்கு தனியா இதுக்காகவே காசு கொடுத்து பார்க் பண்றீங்க, அங்க பயங்கர பாதுகாப்பு இருக்கு அப்படின்னாலும் சரிங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம காரை ஒன்று வீட்டுக்குள்ள நம்ம பார்க் பண்ற இடத்துல மட்டும் ஓட்ட போறது கிடையாது இல்லைங்களா, இங்கெல்லாம் ஓட்ட முடியாது இல்ல. நம்ம எங்க ஓட்ட போறோம், ரோட்ல தான் ஓட்ட போறோம். எங்கேயாவது கடைக்கு போகிறோம், எங்கேயாவது வண்டியை நிறுத்திட்டு போறோம், இல்ல தெரியாம கார்லயே சாவியை வச்சுட்டு கூட நம்ம போயிடறோம். இதை பார்த்து எவனா ஒருத்தன் வந்து கார் எடுத்துட்டு போயிடறோம். இந்த மாதிரி சரி ஓகே, இதை விட்டு தள்ளுங்க. நீங்க ரோட்ல வந்து பார்க் பண்றீங்க, அந்த இடத்துல நோ பார்க்கிங் இருக்கு, நீங்க பார்க்காம பார்க் பண்ணிட்டீங்க, போலீஸ்காரங்க அந்த காரை வந்து டோ பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ நீங்க எப்படி உங்களுடைய காரை தேடுவீங்க? அந்த பதட்டம் பயம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா உங்க ஜியோ லொகேஷன் ஒன்று செட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஜியோ லொகேஷன் வந்து கார் வெளியில போன உடனே உங்களுக்கு மெசேஜ் வர ஆரம்பிச்சிடும். அட உங்க காரை யாரோ தூக்கிட்டு இருக்கிறாங்க, போய் பாரு அப்படின்ற மாதிரி மெசேஜ் வர ஆரம்பிச்சிடும். ஏன், ஈவன் அந்த கார் எவ்வளவு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு, எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கு அப்படின்றது முதல் கொண்டு வரும். ஏன், இதை விட உங்க கார்ல எவ்வளவு ஃபியூல் இருக்கு, அது எப்ப தீர போகுது, காருக்குள்ள என்னென்ன பேசுறாங்க அப்படின்றது முதல் கொண்டு கேட்க முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது இருக்கு. எங்கன்னே தெரியலையே, எங்க போச்சு இந்த காரை, யார் டோ பண்ணிட்டு போயிருப்பா, ஐயோ அப்படின்னு பதறதை விட, இந்த மாதிரி காசு இருக்கும்போது நம்ம லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு கார் வாங்குறோம் அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரி வந்துட்டு செலவு பண்ணி, கம்மியான அமௌண்ட் செலவு பண்ணி நம்ம காரை பாதுகாக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. இப்போ ஒரு பொருள் வாங்குறது முக்கியம் இல்லை, அந்த பொருளை பராமரிக்கிறது தான் முக்கியம். பத்திரமா பார்த்துக்கணும் நம்ம காரை. நீங்க வந்துட்டு பழைய காரை வச்சுக்கோங்க, புது காரை வச்சுக்கோங்க, எந்த காரை வேணா வச்சுக்கோங்களேன். ஸோ எதுவாக இருந்தாலும் காசு தானே. தூக்கிட்டு போய் எவனா ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டானா, அவனுக்கு வந்துட்டு அது ஒன்னத்துக்குமே போகாது அப்படின்னா கூட அவன் ஒரு 10,000 ரூபாய்க்கு வித்தானா அது காசு தானே. எடைக்கு விற்கட்டுங்க, எடைக்கு வித்தாலும் அது காசு தாங்க. நம்ம பொருள் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், அதனால வந்துட்டு நம்ம காரை பத்திரமா பார்த்துக்கணும். நானும் கார் ரிலேட்டடா நிறைய பொருள் வாங்குவேன். இந்த மாதிரி ஜிபிஎஸ் வாங்கியிருக்கிறேன், அதுக்கப்புறம் ஓபிடி. இது ஓபிடியை வந்துட்டு நல்ல பிராண்ட், நீங்க இதை பாருங்க, இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓபிடிக்குள்ள போங்க. ஸோ அஜிஸ் நாங்க கண்டிப்பா நான் சொல்லுவேன், நான் சூப்பரா இருக்கு, வேற லெவல். வெண்ணக்கீழ வாங்கிக்கோங்க, வீடியோ முழுசா பாருங்க. ஓகே, அதாவது ஓபிடி டிராக்கர் அப்படின்றது சொல்றாங்க பாத்தீங்களா, இதுல என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த மெக்கானிக்கையும் தேடி போக தேவையில்லை. ஒண்ணுமே இல்லை, டிரைவர் சீட்டுக்கு கீழே இருக்கும், ஸ்டேரிங்க்கு கீழே இருக்கும். அந்த கீழே ஜஸ்ட் பாத்தீங்கன்னா சின்னதா இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்கும். இதை இப்படியே எடுத்துட்டு போய் பிளக் இன் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அது என்ன செய்யும்னா, அது வந்துட்டு ஃபுல்லா வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். இதுல குறிப்பா நீங்க இதுக்கெல்லாம் சார்ஜ் போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணும்னா, நமக்கு ஓபிடி இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஓபிடியோட வந்துட்டு போர்ட்டல்ல இருந்து உங்களுக்கு பவர் அப்படின்றது பேட்டரி மூலியமா எடுத்துக்கும். நீங்க வந்து சாவி போட்டாதான் இது போடணும் அதெல்லாம் கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்கா பவர் அப்படின்றது பேட்டரியில இருந்து வந்து எடுத்துப்பாங்கல. ஸோ அதே போல இதை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஜியோ லொகேஷன் அப்படின்றத வந்து செட் பண்ண முடியும். அந்த ஜியோ லொகேஷன்னா ஒரு சரௌண்ட் 50 மீட்டர், காரை சுத்தி ஒரு 50 மீட்டர் அப்படி போட்டீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த 50 மீட்டரை தாண்டிடுச்சுன்னா அந்த 50 மீட்டருக்கு அப்புறம் உங்களுக்கு அலாரம் அப்படின்றது அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் அப்படின்றதுலாம் இருக்கு. அப்புறம் இந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்றது, இந்த லைவா ட்ராக் பண்றது, இந்த மாதிரி நிறைய அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ வாய்ஸ் கேட்குற மாதிரிலாம் இதுல எதுவும் இல்லை. சரி ஓகே, அடுத்தது வந்துட்டு இதனுடைய மைனஸ் அப்படின்றது தான். ஸோ இதனாலதான் இதுக்குள்ள நான் போகல அப்படின்னு கூட நான் சொல்லிடலாம். ஸோ இதனுடைய மைனஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா, இதை உங்களால ஒழிச்சு வைக்க முடியாது. எவனா ஒருத்தன் ஆட்டையை போட வரானா அப்படியே கீழே பார்ப்பான், ஓபிடியா புடுங்கு போ அந்தாண்ட போ அப்படின்ற மாதிரி தூக்கி வெளியில கடாச்சிட்டு போயிட்டே இருப்பான் அவன் பாட்டுக்கு. ஸோ ஈஸியா வந்துட்டு கண்டுபிடிச்சிருவானுங்க இதை எங்க வச்சிருக்கீங்க அப்படின்றது. இதுல பாத்தீங்கன்னா இந்த மிகப்பெரிய ஒரு மைனஸ் அப்படின்றது இருக்குது. அப்புறம் இதை விட வந்துட்டு மேஜர் மைனஸ் அப்படின்றது என்ன தெரியுங்களா, அதாவது உங்களுடைய காரை நீங்க ஒரு 10 நாளோ 15 நாளோ ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டீங்க, எடுக்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறீங்கன்னா, மறுபடியும் நீங்க வந்து உங்க காரை ஸ்டார்ட் பண்ணுன்னு நினைச்சீங்கன்னா எடுக்க முடியாது, காரை எடுக்கவே முடியாது. ஏன்னா 10-15 நாள்லயே பேட்டரியை வந்து ட்ரைன் பண்ணிடும். ஏன்னா அதனுடைய வேலை எல்லாமே பேட்டரியில இருந்து தான் எடுத்துக்கும். ஜிபிஎஸ் அப்படின்றது லைவ் ட்ராக்கிங் அப்படின்றது பண்ணிக்கிட்டே இருக்கும் எப்பவுமே.
ஸோ அதனால பேட்டரியை சாப்பிட்டுக்கினே இருப்பாப்ல 15 நாளைக்கு சூப்பராக தூக்கி சாப்பிட்டு போயிடுவாப்ல. ஸோ வண்டியில பேட்டரி அப்படின்றத வந்து காலி பண்ணி விட்டுது. ஸோ அதுதான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டேன். பயன்படுத்தும் பொழுது அது என்ன செய்யுதுன்னா, வண்டியில இருக்கக்கூடிய வந்துட்டு அந்த சென்சார்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சென்சாருக்கு தவறான சிக்னல் அனுப்புதுன்னு சொல்றாங்க. அதாவது வந்துட்டு திடீர்னு இன்ஜின் லைட் எரியுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. இது கூட சரி ஓகே, இதை புடிங்கிட்டா வந்து சரியாயிடுது அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னும் ஒண்ணு, ரன்னிங்ல போகும்போது நம்ம வந்து ஒரு 50ல போயிட்டு 70 80ல போயிட்டு இருக்கோம்னா அப்படியே முள்ளு வந்து ஜீரோவுக்கு வர்ற மாதிரி வந்துட்டு காமிக்கிறது. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏசி ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு ஒர்க் ஆகுற மாதிரி, ஆஃப் ஆகுற மாதிரி, ஆன் ஆகுற மாதிரி பண்றது. இந்த மாதிரி சில எரர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அதனால ஸோ இதை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு நான் சொல்லல. இதுல வந்துட்டு நல்ல பிராண்டா நம்ம வாங்கி போடும் பொழுது அது கொஞ்சம் அது எந்த பிரச்சனையும் வராம இருக்கு, இந்த மாதிரி எந்த எரர் காமிக்கிறது இந்த மாதிரி எதுவும் வராம இருக்கு. நம்ம சைனா ப்ராடக்ட் கம்மி ரேட்ல இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள் வருது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. நம்ம அந்த எரர்லாம் காமிக்க பார்த்தீங்களா, நம்ம வந்து பழைய இது இந்த கம்பெனி என்னன்னே தெரியாது. ஸோ மட்டமான குவாலிட்டி, கம்மியான பிரைஸ்ல வாங்கி, ரொம்ப கம்மியான பிரைஸ்ல வாங்கி போடுறது அப்படின்ற மாதிரி தேடும் பொழுது இதுல இந்த மாதிரி எரர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வந்துட்டு சொல்றாங்க. சரி, ஓகே. அப்போ இந்த ஜிபிஎஸ், ஒயர்லெஸ் ஜிபிஎஸ் அப்படின்றதும் அதே சேம் கான்செப்ட் தான். ஆனா அதுல இருக்கக்கூடிய பிளஸ், ஸோ இதுல நிறைய இருக்குது. அதுல இருக்கக்கூடிய மைனஸ் அப்படின்றது இதுல கிடையாது. ஒன்னே ஒன்று என்னன்னா, ரீசார்ஜ் பண்ணியே ஆகணும். ரெண்டாவது, இதை நீங்க எங்க வேணா ஒளிய வச்சுக்கலாம். இதனுடைய மேக்னெட் பவர் அப்படின்றது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டீங்கன்னா தெரியும். ஸோ அதை பார்க்கலன்னா கீழே வந்துட்டு டேக் பண்றேன், ஏன்னா அதை கழட்டிலாம் காமிச்சிருப்பேன் நான். ஸோ அதை நான் காட்டுறேன், நான் போய் பாருங்க. அண்ட் அதே போல வந்துட்டு ஸோ இதை வந்துட்டு இதுல நீங்க ஒரு சிம்மை போட்டுட்டீங்கன்னா, அதாவது நீங்க நார்மலா யூஸ் பண்றீங்களா அந்த சிம்மை போட்டுட்டீங்கன்னா, இதை வந்துட்டு நீங்க ஈஸியா ஜஸ்ட் இதுக்கு ஒரு கால் பண்ணீங்கன்னா, டயல்டு பண்ணிட்டீங்கனாலே ஸோ இதன் மூலியமா யார் என்ன பேசுறாங்க உங்க கார்ல அப்படின்றத உங்களால கேட்க முடியும். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா. இதுல வந்துட்டு மைக் அப்படின்றது இந்த இடத்துல இருக்கும். ஸோ இங்க பாருங்க, சின்ன டாட் மாதிரி இருக்குங்களா, இந்த டாட் மூலியமா தான் மைக். இது ஆன் ஆஃப் பட்டன் அப்படின்றது இதுல இருக்குது பாருங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிபிஎஸ் உடைய மற்ற டீட்டெயில் அப்படின்றது இருக்கும். ஸோ இங்க பாருங்க, இதுல வந்துட்டு இண்டிகேட் பண்றது, இந்த மாதிரி ஆப்ஷன், இங்க வந்து சிம்மு போடுறது. ஸோ இங்க பாருங்க, இண்டிகேட் பண்ண பவர், சார்ஜரு, அது நமக்கு வந்து நார்மல் பின்னு தான் வந்துட்டு சார்ஜ் போடுறது. இதுல வந்துட்டு 3 பேட்டரி அப்படின்றது வந்துட்டு இருக்குது. இங்க பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த மேக்னெட் இருக்கிறதுல பவர் ஸ்ட்ராங் மேக்னெட், இந்த மேக்னெட். ஸோ இதை நான் வந்துட்டு என் கார்ல எங்க வேணா வச்சுப்பேன். நான் ஏன்னா எல்லாமே ஸ்டீல் தானே, எங்க வேணா இதை வந்துட்டு டப்புன்னு ஒட்ட வச்சிருவேன் நான். ஸோ ஒட்ட வச்சுனா முடிஞ்சு போச்சு, இதை யாராலையுமே வந்துட்டு எடுக்கவே முடியாது. அண்ட் அதே போல இதுல சார்ஜ் எவ்வளவு தெரியுங்களா, நீங்க ஃபுல் ட்ராக் வந்துட்டு பண்றீங்க அப்படின்னா 20 நாள் அப்படின்றது வரும். இல்ல எனக்கு லைட்டா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா ட்ராக் பண்ணாலே போதும் அப்படின்னா இது ஒரு 30 நாளுக்கு வரும். இல்லை எனக்கு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு வந்துட்டு எனக்கு ரிப்போர்ட் பண்ணேன், இந்த மாதிரி லைவ் ட்ராக்கிங் வந்து ரிப்போர்ட் பண்ணேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 45ல இருந்து 50 நாள் வரைக்கும் இது வருது. ஸோ பேட்டரி பேக்கப் தரம் பிரிக்குது. என்னுடைய வண்டியில இருக்கக்கூடிய டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய பேட்டரியை நான் தொடணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ ஜஸ்ட் இதை நான் எடுத்துட்டு போறேன், இதோ இப்போ பகல் டைம்ல எடுத்துட்டு வந்துட்டாங்களா, சார்ஜை போட்டுட்டு நேராக அங்கே போய் வச்சிருவேன். ரீசார்ஜ் பண்றது இந்த அட்ஜஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப்ல போயிட்டு ஈஸியா வந்துட்டு உங்களால ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த கம்பெனிக்காரங்க நமக்கு ஏதாவது ஸ்பான்சர் கின்சர் பண்றேன்னாங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ கண்டிப்பா நான் வந்துட்டு அந்த இதெல்லாம் டீட்டெயிலாம் இன்னும் சூப்பரா போகலாம். ஏன்னா ஆல்ரெடி நான் வாங்கிட்டேன், என் பைக்குக்கும் வாங்கிட்டேன், ஸோ இங்கேயும் வாங்கிட்டேன், காருக்கும் வாங்கிட்டேன். ஏன்னா இதில் லைவா உங்களுக்கு அப்ளை பண்ணி ஸோ காட்டணும் அப்படின்னா நான் அதை காசு கொடுத்து தான் வாங்கணும். இப்போதைக்கு கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு வாங்கி லைவா இது எப்படி ஸ்கேன் பண்றது, எப்படி ஒர்க் பண்றது, அதெல்லாம் வந்துட்டு காட்டணும்னா அவங்க ஏதாவது ஸ்பான்சர் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம வாங்கி வந்துட்டு காட்டலாம். பட் அந்த மாதிரிலாம் நம்ம கிட்ட யாரும் வரமாட்டேன்றாங்க, ஏன்னே தெரியல. ஓகே, இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆஸ் வந்துட்டு ஒரு யூஸரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஸ்பான்சர்லாம் கிடையாது, நான் என் காசு கொடுத்து காசு இல்லாத டைம்ல வாங்கியே தருவேன்னு ஒத்த கால அடம் பிடிச்சி நின்று வந்துட்டு எங்க ஒய்ஃப் கிட்ட சண்டை போட்டு இதை நான் வாங்கினேன் நான். ஸோ இதை நீங்க வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ கார் வச்சுட்டு இருக்கவங்களுக்கு, ஸ்கூட்டி ஆக்டிவாலாம் வச்சுட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி, இதெல்லாம் எங்க வேணா வச்சு விட்றலாம் ஆக்டிவாலாம் வந்துட்டு. அதே போல பைக்குக்கும் ஸோ ஈஸியா வந்துட்டு உங்களால அப்படியே மேக்னெட்டை பிளக் இன் பிளக் அவுட்லாம் கிடையவே கிடையாது, நீங்க அப்படியே வச்சுடுங்க. காருக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. கார் பேட்டரியை கைட்டு எடுத்துட்டு போனாலும் பிரச்சனையே கிடையாது. நமக்கு இது வந்து வேலை பார்க்கும், எங்க இருக்கிற பைப்ல என்ன பண்றான் அப்படின்றத ஈஸியா வந்துட்டு கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ ஒவ்வொரு கார் வச்சுட்டு இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப நன்றி இந்த வீடியோ நீங்க இவ்வளவு தூரம் பார்த்ததுக்கு. காசு இருக்கும்போது இந்த மாதிரி காருக்கு தேவையான பயனுள்ள ப்ராடக்ட் எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ இவ்வளவு தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.